இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்க போகுது. ரீசென்ட்டா நான் படிச்சுட்டு இருக்க புக் பார்த்தீங்கன்னா, 5 டைப்ஸ் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற புக். அந்த புக் அதுக்கப்புறமா ரீசென்ட் டைம்ஸ்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் என் லைஃப்ல. இது எல்லாமே சில விஷயத்த என்ன யோசிக்க வச்சது. அதுல குறிப்பா 5 விஷயத்த நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டி எல்லாருமே பேசக்கூடிய அந்த 5 விஷயம். ஸோ இத பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இதுல எதுவும் நீங்க ராங்கா எடுத்துக்காம, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. மேபி இட் கேன் சேஞ்ச் அவர் ஜென்ரேஷன்ஸ் லைஃப். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க கூட நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம். குழந்தைய வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டயோ, அதாவது குழந்தையோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல வந்து ஒரு டே கேர்லயோ போட்டுட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடிட்டே இருக்கும். பட் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் வெல்த்ல நான் படிக்கும்போது அதுல வந்து ஒரு ஏஜ் அண்ட் டைம் ரிலேட்டடா ஒரு கிராஃப் போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, குழந்தைங்களோட 10 வயசு வரைக்கும் அவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களாம். அந்த 10 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இண்டிபெண்டன்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த க்ளோஸ்னஸ் வந்து அந்த 10 வருஷத்துல இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட தாட் என்னன்னா, இப்போ நான் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேமிலியை பார்த்துப்பேன், இல்லை சம்திங் லைக் அதுக்கப்புறமா லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளோட சந்தோஷத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்காம ஒரு ரேட் ரேஸ்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி நம்ம எல்லாருக்கும் எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 60 வயசுல ரிட்டையர் ஆகி உட்காரும் போது குழந்தைங்க எல்லாரும் வளர்ந்து அவங்க அவங்களோட லைஃப்ல அவங்களோட ரேட் ரேஸ்ல அவங்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த ரேட் ரேஸ்ல இருந்து நம்ம எப்படி நம்மளுக்கு எப்படி நம்ம டைம் ஒதுக்கணும், நம்மளுக்கு எப்படி ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். லைஃப் இஸ் நாட் அபவுட் ரன்னிங் இன் ரேட் ரேஸ். ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. பணத்துக்காக மட்டுமே ஓடிட்டே இருந்தோம்னா சந்தோஷத்தை விட்டுருவோம் நம்ம. அப்புறம் நான் இன்னொரு புக் கூட இருக்கு. அந்த புக்ல என்னன்னா, இந்த ஹாஸ்பைஸ்ல இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வயசானவங்க, அவங்க கிட்ட உங்களோட ரெக்ரெட் என்னன்னு கேட்கும்போது நான் வந்துட்டு நினைச்சதை பண்ணல அப்படிங்கிறது கூட சொன்னாங்க. ஸோ அதுல இதுவும் கூட ஒரு விஷயமா சொன்னாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் குழந்தைங்க ரிலேட்டடா தான். என்னன்னா, குழந்தைங்க கிட்ட வந்து நீ இதை படி, நீ வந்து டாக்டரா தான் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆக முடியல, நீ இதை படி அப்படிங்கிறத என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சொன்னது கிடையாது. பட் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி நான் பார்த்தது உண்டு. இன்னமுமே சில பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஓகே, நல்லா படின்னு சொல்றது தப்பு கிடையாது. பட் நீ வந்து பெரியவனாகி நீ டாக்டரா தான் ஆகணும், நீ வந்து இன்ஜினியரா தான் ஆகணும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க நம்மளாலதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து நமக்காக வரல. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ப்ரொவைட் பண்றது இல்ல, ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நம்ம செய்யணும். பட் அவங்க லைஃப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீ வந்துட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங்கை படிக்க வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இஸ் மை ஹஸ்பண்ட். அவருக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட், அந்த மீடியா லைன்ல. பட் அவர் வந்து இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சாதான் நல்லா இருக்கும், எவர் கிரீன் அப்படின்னு சொல்லி அவரை சேர்த்து விட்டாங்க. ஸ்டில் ஹி ரெக்ரெட்ஸ் இட். அந்த டைம் ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், பெரியவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க வீட்டுல நடந்தது என் பையன் கிட்ட, நீ வந்து இது படிச்சாதான் நீ நிறைய சம்பாதிக்க முடியும், ஸோ வந்து நீ இதை தான் படிக்கணும். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு இப்பதான் 7 வயசு ஆகுது. நான் செஃப் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் அப்படி சமைச்சு என்ன பண்ண போற? பட் அந்த மாதிரி இருக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க பேஷனை ஃபாலோ பண்ண விடுங்க. கண்டிப்பா அவங்க பேஷனை, அவங்களோட ஹார்ட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க எந்த ஜாபா இருந்தாலும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சூப்பரா வருவாங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு டவுரி அண்ட் வந்துட்டு கிராண்ட் வெட்டிங் ரிலேட்டட். நிறைய பேர் வந்துட்டு டவுரி வாங்குறது தப்பு அப்படின்னு மட்டுமே தான் பேசுறாங்க. இவ்வளோ டவுரி கேட்டாங்களாம்,
இவ்வளோ நகை போட சொன்னாங்களாம், இவ்வளோ கேஷ் கொடுக்க சொன்னாங்களாம், வீடு கேட்டாங்க, கார் கேட்டாங்க. கேட்கறது எவ்வளோ தப்போ கொடுக்கறதும் அதே அளவுக்கு தப்பு தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய இதை பத்தின கேசஸ் வந்து நம்ம நியூஸ் சேனல்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதை அதை வந்து சோஷியல் மீடியால அதை நியூஸா அது ஒரு கண்டென்ட்டா போட்டு அது மூலமா காசு சம்பாதிக்க தான் பாக்குறாங்க. பட் யாருமே வந்து இந்த டவுரி சிஸ்டம் பத்தி அவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. டவுரி வந்து கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க. அதே மாதிரிதான் நீங்க டவுரி எல்லாம் கொடுக்க வேண்டாம், கல்யாணத்தை மட்டும் கிராண்டா ஆனா பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3BHK படத்துல கூட அந்த மாதிரி தான் வரும். அந்த அந்த கல்யாணம் வந்து கடைசியில ஃபெயிலியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ 2 மனசு அண்ட் 2 குடும்பம் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான சேர்றதான ஒரு விஷயம் தான் வெட்டிங். அது வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை வச்சு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபியூச்சருக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிறதும் என்ன கேட்டா தப்பு தான். இதை பொறுத்து கல்யாணம்னு ஒன்று நடந்ததுன்னா அது அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலா சேரனோட மூவி திருமணம் அப்படிங்கிற மூவி வந்து எல்லாருமே பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மூவில சொல்ற எல்லா விஷயமும் எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா டைரக்டர் சேரன் சொல்லியிருப்பாரு. நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்றதை சேர்த்து வச்சோம்னா அவங்களோட லைஃபுக்கு இன்னுமே நிறைய நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத வேற விதமா பண்ணலாம். அதை வந்து இப்படி கேட்டு வாங்கவும் கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும் போது ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கும் போது ஒன்று ஒருத்தங்க அதில் வந்து கலந்துக்கிறதே இல்லை, அவர் எல்லாமே ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுடுறாங்க. இல்லைன்னா 2 பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட சேலரியை இவங்க தனியாக, அவங்க சேலரியை அவங்க தனியாக கையாளுறாங்க. ஒரு சம்பளத்தை ஃபுல்லாக நான் சேவ் பண்ணிட்டு இதில் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி. அது கூட பெட்டர் என்ன கேட்டால். பட் ஆனால் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன சேவ் பண்ணுறோன்னு 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதை தான் சொல்ல வரேன் நான். எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் இவங்க தனியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க தனியாக சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே 2 பேரும் கல்யாணம்னு ஒன்று நடக்கும்போது 2 பேரும் ஒருத்தர் ஆயிடுறாங்க. ஸோ வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை, அவங்க வாழ்க்கையை, அவங்க குழந்தைங்களோட வாழ்க்கையை, ஃப்யூச்சருக்காக எடுக்கிற எல்லா விஷயத்தையும் 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும் போது வீட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். நிறையா டைவர்ஸ் ஆகிறதுக்கு, நிறைய சண்டைகள் வர்றதுக்கு இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் தான். டேவ் ராம்சேயோட புக்கில் வந்துட்டு டேவ் ராம்சேயோட நிறைய ஸ்பீச்சில் நீங்கள் இதை கேட்கலாம். நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 பேரோட இன்கமையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதில் வர ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சில சமயம் யாராவது ஒருத்தங்க ரொம்ப செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த சமயம்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து முதல்ல சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் ரொம்ப செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்பெண்டிங்கான ஒரு அமௌண்ட் அப்படின்னு அதை ஒன்று பிரித்து கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா, என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அது எந்த விஷயமா இருந்தாலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணோம்னா ஃபேமிலி நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் அதிகமாக நடக்கிறது என்னன்னா, நம்மளோட குழந்தைங்க 2 விஷயம். ஒன்று என்னன்னா, இப்போலாம் டிங்க் அப்படிங்கிறது ஒன்று ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. டூயல் இன்கம் நோ கிட்ஸ், குழந்தைங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை போதும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் 2 குழந்தை தான், கண்டிப்பாக 2 குழந்தை வேணும்ன்றாங்க. பட் இதில் என்னன்னா, அப்பா அம்மாவா ஆக போகிறவங்க, பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்க மட்டும்தான் அதை முடிவு பண்ண முடியும். மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா பிறக்க போகிற அந்த குழந்தையோட லைஃப் வந்து பாதிக்கப்படும். நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு பேர குழந்தைய பார்க்கணும், அவங்க அண்ணா பார்த்துக்கிற, நீ என்ன குழந்தைய பெற்றுட்டு நீ வேலைக்கு போயிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என் பையன் வந்து பிறந்து 15 நாள் குழந்தையிலேருந்து நான் மட்டும் தனியாக தான் பார்த்துக்கிட்டேன் இப்போ வரைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா,
டோட்டலா நம்ம குழந்தைய பெத்தா நம்மளோட அப்பா அம்மா தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது. நம்ம காலம் வேற. நான் 7, 8 வயசு இருக்கும்போது என்னோட பாட்டிக்கு 50, 55 அவ்வளோதான் இருந்திருக்கும். பட் என் பையனுக்கு இப்ப 7 வயசு இருக்கும்போது அவனோட தாத்தா தவறிட்டாங்க. அவருக்கு 73 போன வருஷம் தவறிட்டாரு. அவனோட பாட்டிக்கு 64 ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது. ஸோ நம்ம குழந்தைன்னு நம்ம பெத்துக்கிட்டோம்னா, ஃபினான்ஷியலா மட்டும் இல்ல, குழந்தைய பார்த்துக்கிறதும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டு தான், அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.